வகையான இந்த திருப்பாவையை கொடுத்துட்டு எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை குளோரிஃபை பண்றாங்க. இந்த நோன்பு இருக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, மொத்தம் இந்த 30 திருப்பாவையில ஃபர்ஸ்ட் 1 to 5 வரைக்கும் இந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னுரையா கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தன்னுடைய பாகவத உத்தம ஸ்திரிகள் ஒரு 10 பேரை கூட்டிட்டு போறாங்க. அப்படின்னா அந்த 10 பேர்த்துக்கும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா 10 நாள் 10 பாசுரம் கொடுத்துட்டு எல்லாருமே துயில் எழுப்புறாங்க. ஏன்னா இந்த மார்கழி மாசத்துல ஏற்கனவே பகவான் சொன்ன மாதிரி இந்த மார்கழி மாசம் பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான மாசம். இந்த மார்கழி மாசத்துல எல்லாரும் எப்படி நோன்பு இருந்து பகவானை துதி பாடுறாங்களோ எல்லாருக்குமே நற்கதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய காரணமற்ற கருணையினால எல்லாரையும் கூட்டு போறாங்க. தான் மட்டும் போராது, தான் மட்டும் அனுபவிக்க கூடாது, எல்லாமே அப்படின்னா நமக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்திற்கு மட்டும் இல்லாமல், இந்த சமுதாயத்திற்கு மட்டும் அல்லாமல், இந்த நாட்டிற்கு மட்டும் அல்லாமல், என்டையர் யூனிவர்ஸ் எல்லாமே பகவானுடைய சேவையில ஈடுபட்டு பகவானுடைய திருநாட்டிற்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன சொல்ற ரொம்ப மனம் இறங்கி சொல்றாங்க. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு இருக்கை சொல்ற மாதிரி தான் மட்டும் இந்த கிருஷ்ண பிரேமையை அனுபவிக்க கூடாது, எல்லாருமே சேர்ந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் நாச்சியார் இந்த 6 to 15 பாசுரத்தை கொடுத்துருக்குறாங்க. சரி, எல்லாரையும் தீயில் எழுப்பியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, பகவானுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா இந்த வாயில் காப்பாளர்கள், தென் கோயில் காப்பவர்கள், கொடிமரங்கள் காப்பவர்கள், அது மட்டும் இல்லாமல் இவங்க தீயில் எழுப்பிட்டு நந்த மகாராஜா, யசோதை அன்னை, அது மட்டும் இல்லாமல் பலதேவர், பல்ராமர் இவங்களையும் துயில் எழுப்பி 16 மற்றும் 17வது ஸ்லோகத்துல இந்த திருப்பாவையில குளோரிஃபை பண்றாங்க. துயில் எழுப்பியாச்சு. தென் அதுக்கப்புறம் உள்ள போயாச்சு. உள்ள போறதுக்கு முன்னாடி 18, 19 மற்றும் 20வது இந்த ஸ்லோகத்துல நப்பிண்ணை பகவானுடைய ரொம்ப க்ளோஸ், பகவானுடைய மனைவி அப்படின்னே வச்சுக்கலாம். நப்பிண்ணை துயில் எழுப்புறதுக்கு அவளை புகழ்றாங்க. ஒண்ணு மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், பகவானுடைய கோயிலுக்கு போகும்போது பகவானை தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி சரிங்களா, ஃபர்ஸ்ட் அம்மாவோட பெர்மிஷன் வேணும். அதே மாதிரி ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றாங்க, நப்பிண்ணை கிட்ட அவரை புகழ்ந்து பாடிட்டு அவருடைய பெர்மிஷனோட நாங்கெல்லாம் வந்திருக்கோம் பகவானை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கெஞ்சி கேட்கிறாங்க. அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. 18, 19 மற்றும் 20வது ஸ்லோகத்துல நப்பிண்ணை புகழ்ந்தாச்சு. தென் அடுத்து 21 to 25 வரைக்கும் பகவானுடைய பெருமைகளை இப்போ சொல்லணும். இன்றைக்கு பாசுரம் 21. ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீது அளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஓற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிர்கேளாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது உன் அடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். பொருளை எப்படி கொடுங்க பிரபு? பொருளை கொடுங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரிபால். சரி, ஓகே, பொருளை பேர் பார்க்கலாம். இப்போ
பொருளரை கொடுக்கலாம். ஓகே. எஸ் எஸ் பிரபு. ஓகே. பொருள்: கறக்கும் நேரமெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வகையில் பாலை சுரக்கும் வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுக்கு உரிமையாளரான நந்தகோபனின் மகனே, நீ எழுவாயாக. கண்ணனே, அந்த வேதங்களால் போற்றப்படும் வலிமையான வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே, துயில் இளையாய்ச்சிலே, ஒளிகிற்கே ஒளிகாட்டும் சுடரே, உன்னை எதிர்த்தவர்கள் எல்லாம் வலிமை இழந்து எழுவாயாக. உன் வாசலில் உன் பாதத்தில் விழ காத்து கிடப்பது போல நாங்களும் உன் திருவடியை புகழ்ந்து பாட காத்திருக்கின்றோம். எங்கள் வேண்டுகோளை ஏற்பாயாக. ஹரே கிருஷ்ணா. இதுல ஃபர்ஸ்ட் ஒன், ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீது அடிப்ப. அந்த பாத்தீங்கன்னா பகவானுடைய பசுக்கள், அதாவது ஏகப்பட்ட பாலை வந்து இஷ்டத்துக்கு வாரி கொடுக்குமா. இந்த பசு அந்த பாலை கறக்கும் போது நிறைய பாத்திரங்கள் வச்சிருப்பாங்க. அந்த பாத்திரங்களே போராது. அந்த அளவுக்கு வந்து அவங்களோட கருணை மலைய பொழிச்சுக்கிட்டே இருக்கும். எப்படின்னா ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பகவான் கருணை கடல், கிருஷ்ணர் வந்து பகவான் கருணை கடல். அதே மாதிரி அவங்களுக்கு சேவை பண்ற டிவோட்டிஸ் பசு கூட கருணை கடல். கருணை வழங்கும் கண்ணா, நீ எழுந்துரு. எப்படின்னா, எப்படி அந்த அளவுக்கு பாலை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கிருஷ்ணர் வந்து மாடு மேய்க்க போகும்போது அந்த பசுக்களோட அவருடைய ஸ்பரிசம் பட்டு ஆடி விளையாடி அதன் மேல வந்து சவாரி செஞ்சு பசுக்களை வந்து ரொம்ப ரொம்ப இஷ்டமா பாதுகாத்துட்டு இருக்கிறாரு. ஸோ அவருடைய ஸ்பரிசம் பட்டதுனால அந்த பசுக்கள் எல்லாமே தண்ணியே இழந்து தன்னுடைய அறியாமலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலை வந்து வாரி அப்படியே வழங்கிக்கிட்டே இருக்குமா, தொடர்ந்து வாரி வழங்கிட்டு இருக்குமா. அதாவது அதே மாதிரி பகவான் தன்னுடைய பக்தர்களுக்கு ரட்சிப்பதற்கு ரெடியா காத்துக்கிட்டே இருக்கிறார். 24/7 வந்து காத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், பகவான் பக்கம் வந்து திரும்பாமல் பகவானை பார்க்காம வேற டிரெக்ஷன்ல வந்து நம்ம திரும்பிட்டு பகிர்முகாவா இருக்கும். இது வந்து இப்ப கிடையாது, பல ஜென்மமா நம்ம வந்து இருந்துகிட்டு இருக்கோம். இந்த கருணை கடல் ஆன பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய திருநாட்டிற்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இந்த பௌதிக உலகத்துல வந்து மாட்டிட்டு இருக்கோம். ஆனா எப்படி ஒரு அன்னை தன்னுடைய குழந்தை ஐயோ எப்போ வருவானே அப்படின்னு காத்திருக்காரோ, அது மாதிரி வைகுண்டத்துல வந்து பகவான் வந்து காத்துக்கிட்டே இருக்காரு. இப்ப வருவான், பிறகு வருவான்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம வந்து அதை வந்து ஏத்துக்கிற மாட்டேங்கிறோம். அதான் பெரிய நமக்கு இருக்கிற ஒரு டிராபேக். அதே மாதிரி இன்னொரு வியாக்கியானம் என்னன்னா, பாத்திரத்துல வந்து பால் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, பசுக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது அந்த வியாக்கியானங்கள் ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மழை நீரை வந்து கம்பேர் பண்றாங்க. மழை நீர் வந்து கருணை உடையது. அந்த கருணையுடைய மழை நீரை நம்ம கையில வாங்கினா சம்டைம்ஸ் அது வந்து நிற்கும், சம்டைம்ஸ் வந்து நிற்காது. கையில கிடைச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், அதை வாங்கி குடிச்சிடலாம். அதே மழை நீர் வந்து காலில் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலில் பட்டுறச்ச நமக்கு வந்து கிடைக்காது, அது வேஸ்டா போகும். சரி, அதே மழை நீர் வந்து சாக்கடை தண்ணியில படும்போது அது எந்த யூஸும் கிடையவே கிடையாது. ஆனால் அதே மழை நீர் பார்த்தீங்கன்னா கடல்ல சிப்பி மழை பெஞ்சும் போது பாத்தீங்கன்னா சிப்பிகள் அப்படியே மேல வந்து அதை ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருக்குமா. மழை நீரை வந்து சிப்பி ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் அது நேரம் வந்து அப்படியே பாதுகாக்கும். அதை பாதுகாத்து 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 நாளடைவில் வந்து அது வந்து முத்தா அது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதான் சிப்பிக்குள் முத்து. அதே மாதிரி நம்முடைய ஆச்சாரியர்கள் வழங்கக்கூடிய ஒவ்வொரு ஞானத்தையும் மழைநீர் போன்ற ஞானத்தையும் நம்ம எந்த அளவுக்கு கிரகிச்சிட்டு அதை நம்ம அனுபவிக்கிறோமோ
அந்த அனுபவம் பாத்தீங்கன்னா முத்து போல, சிப்பியில இந்த முத்து போல நம்ம வந்து அதை வாங்கி அனுபவிக்கலாம். ஏன்னா பகவான் வந்து ஆச்சாரியர்கள் வந்து சாஸ்திர அறிவு வரும்போது கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு தர்றாங்க. ஆனா நமக்கு எந்த அளவுக்கு கிரகிச்சிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பெனிஃபிட் ஆயிடும். இதுலதான் ஏற்ற கரங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பு. பத்தங்களே பத்தாது, எவ்வளவோ பாத்திரங்கள் இருந்தாலும் அந்த பாத்திரங்களே பத்தாது. அந்த அளவுக்கு வந்து கருணை மழையாகிய பால் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க பசுக்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவதுல பாத்தீங்கன்னா மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். இது அதேதான். நிக்கவே எந்த காரணத்திற்கொன்றும் நிற்காமல் வந்து அதை வழங்கிக்கிட்டே இருக்கும் அந்த வள்ளல் பெரும் பசுக்கள். இந்த பசுக்கள் வந்து கருணை சுபாவம், அவ்வளவு கருணை சுபாவம் உள்ளது. எப்படி பகவான் வந்து தன்னுடைய பக்தர்கள் மேல எவ்வளவு கருணை கொடுத்திருந்தாரோ அதே மாதிரி கருணையோட பால் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. தென் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய். அதுனா இல்ல, இப்போ பகவான் நந்த மகாராஜாவுக்கு வந்து ஏகப்பட்ட பசுக்கள். நம்ம ஸ்ரீமத் பாகவத்துல படிச்சிருக்கோம். நந்த மகாராஜுக்கு வந்து 9 லட்சம் பசுக்கள் இருந்துகிட்டு இருக்கு. சாதாரண பசுக்கள் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா பாலையும் வாரி வழங்கக்கூடிய பெரும் பசுக்கள். ஆனா அந்த பசுக்களை காப்பாத்தணுமா இல்லையா? ஊர்ல ஒரு பசு காணி நிலம் இருந்தால் அவன் வந்து பெரியவன். ஒரு 10 பசு இருந்தா அவன் வந்து ரொம்ப மிகப்பெரியவன். அதே வந்து ஆயிரக்கணக்கான பசுக்கள் இருந்ததுன்னா இவனுக்கு வந்து மிக செல்வந்தாரி அப்படின்னு சொல்லுவாங்க ஊர்ல. அவனுக்கு எதுக்குமே பயப்பட தேவையில்லை. அவனுக்கு பொருளுக்காக எதுவுமே இயங்க தேவையில்லை. எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா அந்த பசுவோட பால்ல தான் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் கிடைக்குது. அந்த ப்ராடக்ட்ஸ் மூலமா நமக்கு வேண்டிய உணவு வகைகள் கிடைத்து மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட பாலை நம்ம பருகும்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரெயின் டிஷ்யூஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பா வேலை செய்யும். அதான் வேதங்கள் வந்து ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாலை மட்டும் தான் நம்பியிருந்தாங்க, பசுக்களை மட்டும் தான் நம்பி இருந்தாங்க. ஸோ அவ்வளவு வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டா வந்து அப்பெல்லாம் இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற பசுக்கு அந்த பால் குடிச்சோம்னா எல்லாமே வந்து அந்த அளவுக்கு கிடையவே கிடையாது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பசுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு பால் எடுக்கிறாங்க. ரொம்ப கொடுமையான விஷயம். ஆனா அப்ப இருக்கிற நந்த மகாராஜா இந்த பசுக்களை வந்து ரொம்ப 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 அற்புதமான பசுக்கள். கிருஷ்ணர் அதனாலதான் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, நமோ மகாவதான்யாய கிருஷ்ண பிரேம பிரத்தாயத்தே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாமனே கௌரவத்தேஷ நமக. பசுக்களையே காப்பவர். நமோ பிராமணாய ஹிதா நமோ பிராமணாய ஹிதாயச கோவிந்தாய நமோ நமக. சோ அந்த பசுக்களை வந்து காப்பாத்துறதே பகவான் வந்து ரொம்ப ரொம்ப வந்து கருணை உள்ளவர். அப்படிப்பட்ட பசுக்களை வந்து காப்பாத்துறதுல அதுல வந்து நல்ல வந்து எல்லா வகையிலையும் அவருக்கு வந்து பரிமாறிக்கிறதுல நந்த மகாராஜன் அவ்வளவு வந்து பலசாலியாக இருக்கிறாரு. எல்லாரையுமே காப்பாத்துறவரு. மெயினா இப்ப என்னன்னா பகவான் வந்து அவரை குளோரிஃபை பண்றதை விட அவருடைய பக்தர்களை குளோரிஃபை பண்றதுதான் பகவானுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுல வந்து நம்ம பாகவத்துல சரி பகவத்கீதையும் நிறைய ஸ்டோரிஸ் வந்து நம்ம வந்து பார்த்திருக்கோம். அனைத்தையும் பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் படைத்த நந்த கோபாலன் மகனே கண்ணா, நீ எழுந்து எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இதுல சொல்லியிருக்கிறாங்க. 9 லட்சம் பசுக்களை வந்து பராமரிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதே மாதிரி அவ்வளவு குணங்கள், அருமையான குணங்கள், கல்யாண குணங்கள் வந்து பகவான் வந்து கொண்டிருக்கிறார். இதுலயும் பார்த்துக்கோம், பகவானுக்கு வந்து குணங்கள் வந்து அளவே இல்லை. நம்ம நாலேஜ் கட்டின அளவில் நம்மளால ரியலைஸ் பண்ணவே முடியாது. அவ்வளவு கல்யாண குணங்கள். அதுலயும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மெர்சி.
கருணை கருணை உள்ளம் படைத்த கருணாமூர்த்தி கண்ணா, நீ எழுந்து எங்களுக்கு அஹ், உங்களுடைய கருணையை காட்டுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஊற்றம் உடையாய் பெரியாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஊற்றமுடையாய் பெரியாய் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, அவருடைய பராக்கிரமத்துக்கு வந்து நிகரே சொல்ல முடியாது. பகவானுடைய பராக்கிரமத்துக்கு எந்த நிகர் எதுவுமே கிடையாது. உயர்ந்த பலசாலி, உயர்ந்த சாமர்த்தியம் படைத்தவர் பகவான். அப்படிப்பட்ட பகவானே எழுந்து எங்களுக்கு வந்து ரட்சிக்க வேண்டும், பரிபாலிக்க வேண்டும், உங்களுடைய அருள் எங்களுக்கு வேண்டும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பெரியாய், பெரியாய்ன்னு சொல்லும்போது பகவானுடைய தேஜஸ் எப்படி சொல்றது? அதாவது நீ வந்து எழுந்து நின்னா இந்த பிரகாசமா இருக்கக்கூடிய சூரியனே மங்கி போகுது. பிரகாசமா இருக்கிற அந்த சூரியனே மங்கி போகுது. அது மட்டுமல்லாமல் நான் தான் பெரிய ஞானி அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஞானிகள் எல்லாமே உன் முன்னாடியே தலையை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க, கைகொட்டி நின்றுட்டு இருக்கிறாங்க. உன்னுடைய இப்படிப்பட்ட மகத்தான பராக்கிரமத்தை வந்து எப்படி சொல்றது? சூரியன் எல்லா நாட்டுக்கும் எல்லா உலகத்துக்கும் வந்து ஒளிய குடிக்கக்கூடிய சூரியனே உங்களை கண்டா அதே வந்து மங்கி போகுதாம். அப்படி எவ்வளவு தேஜஸா இருப்பீங்க. அதுன்னு சொல்றாங்க. உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயில் இழாய். அதாவது பகவான் வந்துதான் இந்த இடத்துல சுடர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னா பகவான் தோன்றும் போது பாத்தீங்கன்னா அவருடைய தோற்றம் திவ்யமானது. கீதையில சொல்லியிருக்கிறாங்க, ஜென்ம கர்மே சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்துவதக தக்வா தேகம் புனர்ஜென்ம நைத்தி மா மேதிசோ அர்ஜுனா. எனது பிறப்பு, என்னுடைய பராக்கிரமம், என்னுடைய லீலைகள் அனைத்தையும் திவ்யமாக யார் ஒருத்தன் நினைக்கின்றானோ அவன் இந்த உடலை நீத்ததுக்கு அப்புறம் என்னுடைய உலகை வந்து அடைக்கிறான், இந்த பௌதிக உலகிற்கு திரும்புவதே இல்லை அப்படின்னு சொல்லி கீதையில வந்து பகவான் 4.9 சொல்லியிருக்கிறார். ஆனா பகவான் தோன்றும் போது பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பராக்கிரமம் பாருங்க. தோன்றும் போதே வந்து 4 கையோட சங்க சக்கர கதா பத்மா தோன்றினார். நம்ம அப்படி இருக்கமா? இல்லை. மேற்கொண்டு சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பகவான் தோன்றும் போது கர்ப்பத்துல இருக்கும்போது அந்த கர்ப்பம் வந்து முன்னாடி கிளீன் பண்ணிட்டு தான் வந்து உள்ள போவாராம். அவ்வளவு ஆனந்தம் நிறைந்தவர். அது மட்டும் இல்லாமல் பராக்கிரமசாலியா சொல்லும் போது பாத்தீங்கன்னா இன்னொன்னு அவர் எதுக்காக தோன்றாரு அப்படின்னா பக்தர்களை குளோரிஃபை பண்ணணும், பக்தர்களை பாதுகாக்கிறதுக்கும். ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, பக்தர்களை பாதுகாக்கணும், துஷ்டர்களை அழிக்கணும். இது ஒரே ஒரு கான்செப்ட் தான். மெயின் துஷ்டர்களை அழிக்கிறதுக்கும் தட் இஸ் டிஃபரெண்ட். அவங்க மற்றவங்க பாத்துக்கிறாங்க. ஆனா பக்தர்களுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரே ஒரு காரணம் பகவான் நம்ம தோன்றிருக்கிறாங்க. தென் பராக்கிரமசாலியா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா போதனையை கொண்டுறாங்க. போதனை அவ்வளவு பெரிய அரக்கி. அதை பார்த்து போதனையை கொண்டதுமே யசோதை என்னையும் அப்படியே வந்து பகவானை பார்த்துட்டு உடனே மயக்கமடைஞ்சு விழுகிற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அவ்வளவு பெரிய அரக்கிய சர்வசாதாரணமா கொண்டுட்டாங்க. கொன்னது மட்டும் இல்லாமல் அவள் தன்னை தாயா பாவிச்சதுனால அவருக்கு வந்து ஒரு முக்தியை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட லீலைகள் பண்ணியிருக்கிறாங்க. தன்னுடைய சுண்டு விரல கிரி கோவர்தன் மலையை தூக்கி உயர்த்திருக்கிறாங்க. தென் ஏகப்பட்ட அசுரர்களை கொண்டிருக்கிறாங்க. காளிங்கன் போன்ற விஷம் நிறைந்த பாம்பு மேல ஏறி நர்த்தனம் ஆடி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரம்ம விமோக நிலையில தன்னையே வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பசுக்களாகவும் கோப்பர்களாகவும் தன்னையே விவரிச்சுக்கிட்டு அந்த பிரம்மானுக்கே வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்து வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட பராக்கிரமசாலி. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவரை வந்து ஈடு இணையே கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியா இருக்கின்ற பகவானே,
பக்தர்களை காப்பது துஷ்டர்களை அழிப்பதற்கு முன்னாடி வந்துட்டு இருக்கிற என்னுடைய பகவானே துயில் எழாய், எங்களை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் மாற்றார். மாற்றார்னு சொல்லும்போது யாரெல்லாம் வந்து உனக்கு எதிரியா நின்றுக்கிறார்களோ எல்லா சக்தியிலையும் அவங்க வந்து இழந்துட்டாங்க. நம்மளால ஒண்ணுமே முடியாது, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது கிருஷ்ணா. ம் நீங்க தான் எனக்கு வந்து எல்லாமே அப்படின்னு சொல்லி எல்லா அசுரர்கள் எல்லா எதிரிகளும் வந்து தன்னுடைய உங்களுடைய வாயிற்கதவுல தன்னுடைய வெட்கத்தை கம்ப்ளீட்டா மய விட்டுட்டு நீதான் எல்லாருக்குமே ரட்சிக்க கூடியவன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் சரண்டர். அந்த சரணாகதியா அடைஞ்சிட்ட எல்லா வகையான எதிரிகளுக்கு வந்து நீங்க வந்து கருணை கொடுத்திருக்கிறீங்க. அதே மாதிரி ஆற்றாது வந்து உன் அடிப்பணியுமா போலே போற்றியாம் வந்தோம். எதுக்கு? உன்னை போற்றுவதற்கு நாம் வந்தோம். அப்படிக்கிறதுனால புகழ்ந்தேலோர் எம்பாவாய், எந்த அவதாரம் எடுத்தாலும் உன்னுடைய பரத்துவத்தை காண்பிக்கின்றாய் அல்லவா? அப்படிப்பட்ட பகவானே, அப்படிப்பட்ட பகவான் கிருஷ்ணா, கண்ணா நீ எழுந்து எங்களுக்கு வந்து அருள் பாலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல இந்த பாசுரத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. இங்க முக்கியமா நம்ம கத்துக்கிறது என்ன அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, பகவான் வந்து கருணை மிக்கவர். அதை எப்படி பசுக்கள் வந்து கருணையோட தன்னுடைய வாளி வறங்குதோ, என்ன இவருக்கு தான் கொடுக்கணும், அவருக்கு தான் கொடுக்கணும், இவன் நல்லவன், இவன் கெட்டவன், அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த நந்தகோபாலனுடைய பசுக்கள் வந்து அப்படி வந்து கிடையாது. அதே போல பகவான் எல்லாருக்குமே வந்து கருணையை வந்து வாரி வாரி கொடுக்குறாங்க. ஆனா அந்த கருணை வந்து இவன் எதிரி, இவன் நண்பன், இவன் என்னுடைய பக்தன், அந்த பார்ஷியாலிட்டியே கொடுக்கல. ஆனால் நம்ம வந்து அதை ஏத்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தயங்குறோம். எது? நம்மளோட ஃபெய்த் இல்லாதனால. அந்த ஃபெய்த் இல்லாதனால நம்ம திரும்ப திரும்ப வந்து இந்த பௌதிக உலகத்துல வந்து பிறவி எடுக்க வைத்துக்கிட்டே இருக்கோம். அந்த கான்செப்டே வந்து நம்ம வந்து அறவே வந்து ஒழிக்கணும். பகவானுடைய, அது மட்டும் இல்லாமல் பகவானுடைய பக்தர்கள் மேல் அவங்களுடைய அசோசியேஷன், பக்தர் சங்கத்தில் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து இப்படிப்பட்ட ஒரு இப்படிப்பட்ட ஒரு நற்காரியங்களை பண்ண முடியும். பகவானுடைய சங்கத்துல இல்ல, பக்தருடைய சங்கத்துல இல்ல அப்படின்னா எந்த நேரத்திலையும் வந்து இந்த மாயா சக்தி நம்ம வந்து பிடிச்சு கீழே தள்ளி போட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ மெயினா வந்து சாது, சாஸ்திரா, குரு இவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம லைஃப் வந்து சக்சஸ்ஃபுல். மெயினா வந்து நம்முடைய ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், அதனால சொல்றோம், அஜ்ஞானம் நிரந்தஷ்ய ஞானாந்தன சலாக்கியா சக்ஷரும் உன்னிழுதன் மேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நம்முடைய ஆன்மீக குரு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து அதான் நமக்கு வந்து எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும்? ஏனோ தானே எடுக்கக்கூடாது. அவளை சொல்றது ஒவ்வொருமே வந்து நமக்குள்ள வாழ்க்கைக்கு உறுதுணை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். 2 வகையான சேவைகள் இருக்கு. ஒண்ணு வந்து எல்லாருக்கும் தெரியும், வாணி சேவா, வாப்பு சேவா. வாணி சேவைனா குருமராஜா கிட்ட இருந்துகிட்டே நம்ம வந்து அவருக்கு வந்து பணிவிடை செய்யறது. 2வது பாத்தீங்கன்னா வாப்பு சேவா. அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். இல்ல குருமராஜுக்கு வந்து நான் நேரடியா இருந்தா மட்டும்தான் நம்ம சேவை பண்ணுவோம், அந்த கான்செப்டே இருக்கவே கூடாது. வாணி சேவையோட வாப்பு சேவை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து வாணி சேவை இருந்தா போறோம், வாப்பு சேவை நம்ம யாருக்கு பாக்குறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பட் ஆன்மீக குருவுக்கு தெரியும். சரிங்களா? ஆன்மீக குருவுக்கு தெரியும் நம்ம வாப்பு சேவை பண்றச்ச எல்லாமே வந்து வாக்கு சேவை பண்ணும்போது எல்லாமே சுபிக்ஷம் அப்படின்னு தெரியும். ஏன்னா எப்படி வந்து பரமாத்மா வந்து இருந்து நம்மளுடைய ஹிருதயத்துல பகவான் எல்லாத்தையும் நோட் பண்றாரோ அதே மாதிரி பகவானுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் ஆன்மீக குருமார்கள். அந்த ஆன்மீக குருமார்கள் வந்து இந்த பசுக்கள் எப்படி வந்து இஷ்டத்துக்கு தருதோ அதே மாதிரி
கருணை நிறைந்த ஆன்மீக குருமார்கள் இஷ்டத்துக்கு நம்மளுடைய எந்தவித பாரபட்சம் பார்க்காமல் வேத ஞானத்தை கொடுக்குறாங்க. அந்த வேதத்தை வந்து நம்ம வந்து அப்படியே அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கு ரிலேட்டடா பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதத்துல, ஹரே கிருஷ்ணா, ஸ்ரீமத் பாகவத்துல அதாவது எல்லா எதிரிகளும் தன்னை வந்து கைகட்டி தோத்துட்டாங்க அப்படி இருக்குது. ஒரு ஸ்ரீமத் பாகவதம் 10th canto 63 chapter பதம் 22 வித்ரா விதே பூத கணேஷ் ஐஸ்வர தோத்ரி ஸ்ரீபாத் அபியதாவதா சர்க்கம் தகன் இவதிசோதசஹா. சிவபெருமானின் ஆதரவாளர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட பின்பு 3 தலைகளும் 3 பாதங்களும் கொண்ட சிவஜ்வரம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தாக்க முன்னேக்கி சென்றார். இவ்வாறு நெருங்கிய சிவஜ்வரம் 10 திசையில் அனைத்தையும் எரிந்து விடுவது போல் காணப்பட்டார். அதாவது இந்த சிவஜ்வரன் சொல்லிட்டு ஒரு ஆளு, அவர் மிகப்பெரிய பலசாலி, அது ஒரு அரக்கனும் கூட. ஆனா அவர் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு முன்னாடியே வந்து கூட சிவபெருமானும் சேர்ந்துக்கிட்டாங்க. சிவபெருமானும் சேர்ந்து பகவான் கூட ஃபைட் பண்ண போறாங்க. அப்போ அந்த சண்டைக்கு போறச்ச பகவான் சொன்ன சாதாரண எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அருள்பாலிக்கவர் தன்னுடைய சக்தியை வந்து அவ்வளவு சீக்கிரத்தை வெளிப்படுத்த மாட்டாரு. அவரோட பராக்கிரமசாலியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு முன்னாடி எப்படிப்பட்ட வீரனும் எப்படிப்பட்ட எதிரியும் காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் சிவபெருமான் வந்தாலும் கூட அவருடைய ஆதரவாளர்கள் கூட தோற்கடிக்கப்படுவார்கள் அப்படின்னு வந்து இதுல சொல்லியிருக்கிறாங்க. அதே பொருளுடைய விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்குரார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பயங்கரமான அந்த சிவஜ்ரோகத்திற்கு 3 தலைகளும் 3 கால்களும் 6 கைகளும் 9 கண்களும் இருந்தன. சாம்பலை பொழிந்த அவர் பிரபஞ்ச அழிவின் காணப்படும் யமராஜனை போல இருந்தார். அது அவர் எதிரிகளுக்கு வந்து பகவான் வந்து யமராஜர் மாதிரி இருந்தார். அதே மாதிரி 23வது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அத நாராயண தேவ தம் திருஷ்வா வியஸ்பரம் மம மகேஸ்வரோ வைஷ்ணவசா யுதாஜேஸ்வர உபௌ. வெப்ப வடிவமான அந்த ஆயுதம் வருவதை கண்ட பகவான் நாராயணர் தமது சொந்த ஆயுதமான விஷ்ணு விரஜத்தை விட்டார். இந்த விதமாக சிவஜ்வரமும் விஷ்ணு ஜ்வரமும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து யுத்தம் செய்தனர். இப்ப பாருங்க, இந்த விஷ்ணு ஜ்வரம் பார்த்தீங்கன்னா பகவானுடைய கட்டளையின் கீழே அவங்க போகுது. பகவானுக்கும் பகவானுடைய பக்தர்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அந்த குவாலிட்டியை வந்து பகவானுடைய குவாலிட்டியை நம்ம சேம் குவாலிட்டி வந்து பகவான் இருக்கும். ஆனால் பகவான் வந்து அவருடைய குவாலிட்டி வந்து பார்த்து கம்பேர் பண்றச்ச அவர் வந்து கடல், நம்ம அவருக்கு குவாலிட்டி கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒரு கடல்ல ஒரு சின்ன ஒரு டிராப் அப்படிதான் சொல்லுவோம். அப்படி இருந்தாலும் கூட தன்னுடைய எதிரிகளை வந்து பகவானுடைய பக்தர்கள் வந்து விஷ்ணு சிவரம் எரித்து சாம்பலாகி போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 24ல மகேஸ்வர ஸ்மரந்தன் வைஷ்ணவேன பலாதிதா அலத்வாபம் அந்யத்ர ஏதோ மகேஸ்வர ஜ்வர சரணாதி ரிஷிகேஷம் துஷ்டாவ பிரியதாஞ்சலி. விஷ்ணுஜ்வரத்தின் பலத்தினால் துன்புறுத்தப்பட்ட சிவஜ்வரம் வலி பொறுக்காமல் கதறினார். ஆனால் எங்கும் புகலிடம் காணாமல் பீதியடைந்த சிவஜ்வரம் புலன்களின் அதிபதியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புகலிடத்தை பெரும் நம்பிக்கையுடன் அவரை அணுகினார். இவ்வாறாக கூப்பிய கரங்களுடன் அவர் பகவானை போற்ற தொடங்கினார். ஒண்ணுமே முடியாது கிருஷ்ணா, அதாவது உங்களுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு என்னால எந்த விதமான சக்தி என எல்லாத்தையுமே இழந்துட்டேன். நான் வந்து உன்னுடைய திருவடி தான் எனக்கு தஞ்சம் அப்படின்னு வந்து தஞ்சம் அடைக்கிறதுக்காக வந்துட்டாங்க. அதாவது இப்போ ஒரு போலீஸ்காரர் வந்து தன்னை குற்றவாளியை வந்து துரத்துறாங்க. துரத்துட்டே
பிரபு உங்க ஆடியோ கேட்கலைங்க பிரபு. ஆ, ஹரே கிருஷ்ணா. கடைசியில வந்து ம். ஒரு வாய்ஸ் கட் ஆகுதுங்க பிரபு. ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க. யா ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். ஹரே கிருஷ்ணா. ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா. எஸ் பிரபு கேட்குதுங்க பிரபு, கண்டினியூ பண்ணுங்க. இடையில ஒருத்தர் போன் வந்துருச்சு வேற இல்லை. ஓகே. ஸோ ஸோ என்னால வந்து அதான் துரத்திட்டே போறான் போலீஸ்காரன் ஒருத்தர் குற்றவாளியை துரத்திட்டே போகிறான். போயிட்டே இருக்கும்போது அவனால வந்து எவ்வளவு தன்னால முடியுமோ அவ்வளவு ஓடிக்கிட்டே இருக்கான். கடைசியில ஓடும்போது பாத்தீங்கன்னா இடையில வந்து ஒரு பெரிய சுவர், எந்த செய்யுமே தப்பிக்கவே முடியாது. அதனால என்ன பண்றான், கம்ப்ளீட்டா வந்து சரண்டர் ஆயிடுறான். இந்த கையை மேல தூக்கிடுறான். என்னால வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் வந்து சரண்டர் ஆயிறேன் அப்படின்னா அந்த போலீஸ்காரர்கிட்ட சரண்டர் ஆகுறான். அவருடைய பக்தர்கள் பகவான் கிட்ட சரணாகதிங்கிற ஒரே ஒரு குறிக்கோள்ல எல்லாருமே இருந்து சரணாகதி ஆயிடலாம். மட்டும்தான் நம்ம வந்து அவர் லைஃப் வில் பி ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க. எவ்வளவுதான் நம்ம வந்து முயற்சிகள் எடுத்தாலும் தன்னுடைய சொந்த முயற்சினா ஒண்ணுமே பண்ண முடியாது பகவான். ஏன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் என்னால முடியும், அந்த மமதி, அந்த ஃபால்ஸ் ஈகோ இருக்கிறதுனால எல்லாருமே நான் என்னால முடியும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க, நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு மேல எல்லாம் வல்ல பரம்பொருள் கிருஷ்ணர் அவர் இருக்காங்கிற ஒரு இதை மறந்துட்டதுனால வந்து எல்லா ஜீவாத்மக்கள் கஷ்டப்படுறோம். இந்த துக்கம் கலந்து இந்த ஆலயத்துல துக்காலயம் விஷாசுவதம், இந்த துக்கம் இருந்த ஆலயத்துல கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பெரியாருக்கு ஆச்சாரியர்களும் சரி மிகப்பெரிய ஒரு ஞானத்தை வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. பர்டிகுலரி பாத்தீங்கன்னா இந்த திருப்பாவை இந்த வந்து ஆண்டாள் நாச்சியார் எவ்வளவு கருணை மிகுந்தவங்க பாருங்க. எல்லாருமே வந்து பகவானுடைய இந்த இப்படிப்பட்ட ஒரு பெருமையான விஷயத்தை எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்படிப்பட்ட ரொம்ப உன்னதமான மனத்தை வந்து நம்ம பகவானுடைய சேவைக்கு எல்லாமே ஈடுபடுத்திட்டு, ஏன்னா நம்முடைய உண்மையான குறிக்கோள் ஜீவேய சுரூபாய ஹோய் கிருஷ்ணேர நித்தியதாசன். நம்முடைய ஸ்வரூபம்னா நித்திய கிருஷ்ணதாசன். அது வந்து குறிக்கோள் நம்ம வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து இந்த பிறவிங்கிற பெருங்கடலை வந்து நம்மளால நீந்த முடியுமே தவிர ஓனரை வந்து நம்ம வந்து நீந்தவே முடியாது. எல்லா இதுலயும் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் வந்து கடலை தத்தளிச்சுட்டே இருப்பாங்க. எவ்வளவு பெரிய கடலை நீந்தி ஸ்விம்மிங்ல வந்து ரொம்ப கோல்டு மெடல் வாங்கியிருந்தாலும் ஒன்ஸ் வந்து அவரோட கடலை விழுந்துட்டாருன்னா மேபி ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஒரு 10 கிலோமீட்டர் தான் அவனால நீந்த முடியும். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுவாரு, உள்ள சிங்க் ஆயிடுவார். ஆனா அதை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் வேணும். சரிங்களா? அந்த காப்பாத்துறவர் தான் நம்மளுக்கு பகவானுடைய இதயத்துக்கு கூட்பவர் தான் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். அவருடைய திருப்பதத்தை நம்ம பற்றணும். அவருடைய வழிகாட்டுதலுக்கு எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிட்டு பகவானுடைய திருநாட்டு போறதுக்கு வந்து போகணும். நம்ம மட்டும் கிடையாது, எல்லாரையுமே சேர்ந்து எல்லாருக்குமே வந்து இந்த கிருஷ்ணா கான்சியஸ், இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வாய்ப்பு கொடுத்த பரமேஸ்வர் பிரபுக்கு என்னுடைய வணக்கங்களையும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி பிரபு. பக்தர்களை கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றானது பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அருமையா இருந்தது பிரபுஜி. சொல்ல ஜெய். எல்லா விதமான கோட்பாட்களையும் சொல்லி நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணிது ரொம்ப நல்லா இருந்தது. ஆண்டாளுக்கே வந்திருக்கு. ஜெய். கீதா கிருஷ்ண மாதாஜி ஒருத்தர் ஸ்லோகா படிச்சிருக்கீங்களா? படிக்கிறேன் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் உற்றம் உடையாய்
பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே தொழிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து நடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். மிக்க நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஆல்மோஸ்ட் கிருஷ்ணா. டைம் வந்து முடியாதுங்க பிரபு. ஸோ எல்லா பக்தர்களுக்கும் இந்த ரூம்ல இருந்து பிரேக் அவுட் ரூம்ல வெளியாயிட்டு மெயின் ரூமுக்கு வந்துருங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ராசிகர் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரிபால். ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. Thank you, Prabhu. பிரபு. விடைபெறுகிறோம். ஹரே கிருஷ்ணா. Feeling vacuum and he's sad. What to do now?